ஓம் மாத்ரே நமக. ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீதேவி பேசுறேன். 2026 3ஆம் தேதி ஜனவரி மாதம் வரக்கூடிய இந்த மார்கழி பௌர்ணமி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது முன்னேற்றமாக அடைய என்ன உணவு சாப்பிட்டா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரும், என்ன உடை உடுத்தினா நல்ல அதிர்ஷ்டம் வரும், எந்த கடவுளை நீங்க வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கறத நம்ம இந்த செக்ஷன்ல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம இந்த 3ஆம் தேதி பௌர்ணமி அன்று, நல்ல நிறைந்த பௌர்ணமி அன்று நீங்க பால், அதே மாதிரி தேங்காய், இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிடுறது. இதை சாப்பிடும்போது சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு முழுசா கிடைக்கும். ஏன்னா சந்திரன்கிறது அம்மா, அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது நடக்கிறது, உணவு, உடை, இது எல்லாமே சந்திரன் தான். அதனால சந்திரனுடைய ஒரு நல்ல சக்தியை நம்ம அடைகிறதுக்கு இந்த நிறைந்த பௌர்ணமி அன்று நம்ம அம்பாள் வழிபாடு எடுத்துக்கணும், முருகர் வழிபாடும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சாப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய், துவரம் பருப்பு, இதை நீங்க இந்த இன்றைய நாள், அதாவது 3ஆம் தேதி இந்த 2 ஃபுட்டு நீங்க ஃபுட்ல நீங்க எடுத்துக்கும் போது பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய அந்த குட் எனர்ஜி உங்களோட உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். அது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அந்த மாற்றம்ங்கிறது முன்னேற்றமா அமையறதுக்கும் உங்க வாழ்க்கைக்கு அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா இறைவணக்கம். இறைவணக்கம் போது நமக்கு முருகர், இன்னைக்கு முருகர் வழிபாடும், அதே மாதிரி கலர், என்ன கலர் ட்ரெஸ் போட்டா நமக்கு இன்னும் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ், சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அந்த அட்ராக்ட் பவர், அதாவது நம்மளை ஆளறதே பாத்தீங்கன்னா நம்மளே உயர்ந்த ஒரு சக்தி நம்மளை ஆளுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றல உள் வாங்கக்கூடிய உணவு, உடை, இறைவணக்கம், இதத்தான் நம்ம இந்த செக்ஷன்ல நம்ம பார்த்தோம். இன்று மட்டும் இல்ல, தினமுமே நீங்க எந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும், அதே மாதிரி எந்த உடை உடுத்தினா உங்களுக்கு முன்னேற்றம் அடையும், எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கறத நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லியுமே நீங்க எந்த உணவு, உடை, இறைவணக்கம், எந்த உணவை சாப்பிடலாம், எந்த உடை உணவு உடுத்தலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்.